பிரைஸ் தி லார்ட். அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் ஒரு நற்செய்தி பணியாளனின் கடமை என்ன, ஒரு நற்செய்தி பணியாளன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி நாம் தியானிக்கவும் நாம் வாழவும் அழைக்கப்படுகின்றோம். எனவே இன்றைய வாசனங்களை வாசிக்க கேட்பதற்கு முன்பு நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை சற்று ஆராய்ந்து பார்ப்ப அழைக்கப்படுகிறீர்கள். ஒரு நற்செய்தி பணியாளன் என்பவன் ஆண்டவரோடு இணைந்து அவர் தருகின்ற வலிமையாலும் ஆற்றலாலும் வலுவூட்ட பெறுவதற்கு என்ன செய்யணும்னா, அதிகாலையில் ஜெபித்து அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் வேதத்தை படிக்க வேண்டும், அதை தன் வாழ்க்கையில் சுவைக்க வேண்டும், அனுபவிக்க வேண்டும். அனுபவித்த அந்த இறை அனுபவத்தை பிறரிடம் சொல்வதற்கு அவர்கள் கடந்து செல்ல வேண்டும். இன்று உலகத்தில் எவ்வளோ வறுமையில் வாழ்கிறாங்க, குடிகாரர்கள், திருடர்கள், நிறையா சம்பவங்களை பார்க்குறோம். கற்பழிப்புகள், பாலின பலாத்காரங்கள், ஏமாற்றுகள், திருடர்கள், எவ்வளோ இழிநிலைகளை பார்க்குறோம். இந்த இழிநிலையில் உள்ள எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்ணணும், போக்குவதற்கு ஒரு நற்செய்தி பணியாளன் அவங்களுடைய கடமையை செய்தாதான் இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற அந்த உலகம் அருமையான ஆனந்தமான ஒரு உலகத்தை ஆண்டவர் படைத்து கொடுத்தாரு. அனைத்தையும் படைத்து ஆண்டு கொள்ளுன்னு நமக்கு ஒப்படைத்து தன் உயிர் எழுதி கொடுத்தாரு. இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் அனுபவிச்சு கொள்ளுங்க, இதெல்லாம் பயன்படுத்திக்கிங்கன்னு உயிர் எழுதி கொடுத்தாரு. அந்த உயிரில் எடுத்து படித்து பார்த்தா தான் அது முழுமையாக நம்ம அதை அனுபவிக்க முடியும். அதுதான் இந்த வேத புத்தகம். இந்த உயிரில் என்ன எழுதியிருக்கிறாங்க, அது எப்படி நேரிய வழியில் பயன்படுத்தணும், அதுக்கு தீங்கு இயற்கைகளுக்கு தீங்கு செய்யக்கூடாது, எப்படி உழைச்சி நம்ம பயன்படுத்திக்கணும், உழைக்கணும், எப்படி நாமும் அதை பயன்பெற்றுக்கணும், பிறருக்கும் உதவி செய்யணும், இயலாதவர்களுக்கு முடியாதவர்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிறது அவர் உயிர் போல் எழுதி வைத்திருக்கிறாங்க. யாருமே இந்த உலகத்தில் இல்லைன்றவங்க இல்லை, அனைவரும் கடவுளுடைய ஆவிக்குரிய மனிதர்கள் தான். ஒவ்வொரு உடலுக்குள்ளும் ஆண்டவருடைய ஆவி இருக்கிறது. அவங்கள ஒவ்வொருவரையும் மதிக்கணும், ஒவ்வொருவரையும் ஏற்றுக்கொள்ளணும், ஒவ்வொருவரும் அன்பு செய்யணும், ஒவ்வொருவருக்கு இரக்கம் காட்டணும், ஒவ்வொரு சக மனிதர்களாக பார்க்கணும். யாரும் இழிவாக குறை சொல்லி குற்றப்படுத்தி காயப்படுத்தாதபடிக்கு வாழணும். அதுதான் நம்ம சொல்லி கொடுக்கணும். ஒரு நற்செய்தி பணியாளன் அவர் அயராமல் உழைப்பவர்களாக இருக்கணும். அவங்க உலகத்தார் போல் தூங்கிட்டு இருக்க முடியாது, உலகத்தார் போல் உலக காரியங்களில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்க முடியாது, உலகத்தார் போல் சண்டை சச்சரவு பண்ணிகிட்டு இருக்க முடியாது, உலகத்தார் போல் உலக காரியங்களிலே அவங்க கண்ணும் கருத்துமாக இருக்க முடியாது. அவங்க ஆண்டவருக்கே காரியத்தில் ரொம்ப கருத்தாக இருக்கணும். ஆண்டவருடைய காரியத்தில் பரிசுத்தமாக வாழ்வது எப்படி, பரிசுத்தமாக இந்த நம்மளோடு இருக்கிற மக்களை எப்படி பரிசுத்தத்துக்குள்ளே அழைத்துட்டு வரணும், எப்படி இரக்கமாக இருக்க அழைத்துட்டு வரணும், எப்படி அன்பாக இருக்க கற்றுக் கொடுக்கணும், எப்படி பகிர்ந்தோண்டு வாழ கற்றுக் கொடுக்கணும், ஒரு மனதாக கூடி ஜெபிக்க கற்றுக் கொடுக்கணும், எப்படி அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக் கொடுக்கணும், நம்பிக்கையாக இருக்க கற்றுக் கொடுக்கணும். அதுதான் ஒரு நற்செய்தி பணியாளன் தேடணும். அவங்களுக்கு யாரிடம் இல்லையோ பலகீனமாக இருக்கிறாங்க, அழிந்து போகிற ஒரு ஆன்மாவை தேடி போய் அவங்களை மீட்பதற்கான வழிமுறைகளை செய்வதற்கு முயற்சி எடுக்கணும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறாரு. அதனால் அழிந்து போகிற ஆன்மாக்கள் நம் கண்முன்ன நம்ம இருதயத்தில் ஒரு பாரம் இருக்கணும். உலகத்தை பற்றி, நாட்டை பற்றி, வீட்டை பற்றிய அழிந்து போகிற ஒரு குடிகாரரை பற்றி, ஒரு கொலையாளை பற்றி, ஒரு திருடரை பற்றி, ஒரு முரடரை பற்றி, ஒரு பாவியை குறித்து ஒரு பாரம் இருக்கணும். அவங்க மனம் மாறுற வரைக்கும் அவங்களுக்காக முழங்கால்படியிட்டு ஒரு திறப்பின் வாசலில் நின்று ஜெபித்த ஒரு அபிரகாமை போல, ஒரு மோசேயை போல, ஒரு யோசுவாவை போல, ஒரு தானியேலை போல, ஒரு எலியாவை போல, ஒரு எரேமியாவை போல, எசையாவை போல ஜெபிக்கிறவங்களா அவங்க இருக்கணும். அதான் ஒரு நற்செய்தி பணியாளன் தன்னுடைய வேலையை ஆண்டவருக்கு அறுவடை அதிகமாக இருக்குது, அந்த அறுவடையில் பணி செய்வதற்கு ஆட்களை கூட்டி சேர்க்கணும். இந்த கூலி ஆட்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், அந்த எஜமானை பற்றி சொல்லிக் கொடுக்கணும். அந்த எஜமான் எதற்காக எப்படிப்பட்ட ஒரு நல்ல அந்த எஜமான் உங்களுக்காக உயிர் கொடுக்குறவர், அவர் அன்பானவர், அவர் ஒரு
ரத்தம் கொடுத்து உங்களை மீட்டவர். இதெல்லாம் இப்படி அசிங்கமாக இருக்குது, இந்த இயற்கைகள்லாம் இப்படி நம்ம அழிக்கிறோம், உயிரினங்கள்லாம் கொள்கிறோம். அவர் அன்பு உள்ளவர், இரக்கம் உள்ளவர். நம்மளும் அன்பாக இருக்கணும், நம்மளும் இரக்கமாக இருக்கணும். அவர் பகிர்ந்து கொடுத்தார். செல்வரிடம் இருந்து பிடுங்கி ஏழைகளுக்கு கொடுத்தாரு. செல்வரை வெறுங்கையின அனுப்பினார். பசித்தவர்களுக்கு உணவு கொடுத்தவர், நோயாளிகளை குணப்படுத்தியவர், பேய்களை ஓட்டியவர், இரக்கத்தின் கடவுள் அவர், பரிசுத்தமுள்ள கடவுள் அவர். அவர் நம்மளையெல்லாம் நம்முடைய துக்கங்களை, துயரங்களை, கஷ்டங்களை கண்டு அவருக்கு கலங்கி தவிக்கிற உதவி செய்யக்கூடிய ஒரு உண்மையான தெய்வம். அப்படியே நீங்கள் அவரை தேடுங்கள், அவரை போல் நீங்கள் வாழ முயற்சிங்க அப்படின்னு ஒரு நற்செய்தி பணியாளன் அறிவிக்க வேண்டிய கடமை அவங்களுக்கு இருக்குது. அதான் ஒரு நற்செய்தி பணியாளன் அந்த கரடு முரடு குணங்கள் உடைய பள்ளம் நிறைந்த குணங்கள், மேட்டுமையான குணங்கள், தாழ்வு மனப்பான்மை குணங்கள், கோப குணங்கள், எரிச்சல், மன்னிக்கப்பட இது போல் கரடு முரடான பாதைகள் உள்ள மனிதர்கள் இருப்பான். அதை செம்மைப்படுத்தணும், வழியை ஆயத்தப்படணும். ஆண்டவர் வரக்கூடிய வரும்பொழுது அவரை எதிர்கொண்டு செல்வதற்கு வழிகளை ஆயத்தப்படுத்தி, பணிகளை ஆயத்தப்படுத்தி, மனதை ஆயத்தப்படுத்தணும். என்னென்ன குணநலன்களை வளர்த்து கொள்ளணும், என்னென்ன குணநலன்களை விட்டு விடணும், எதெல்லாம் தூக்கி எறியணும், எதெல்லாம் நட்டு வைக்கணும், எதெல்லாம் கட்டி உயர்த்தணும், எதெல்லாம் வளரணும், எதெல்லாம் பிடுங்கி போடணும் அப்படிங்கிறத ஒரு நற்செய்தி பணியாளன் அறிவிக்கணும். அவங்களுக்கு முன்னறிவிப்பு கொடுக்கணும். இதை தான் நம்ம செய்ய வேண்டும் என்று இந்த 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். எனவே நாமும் முழு முயற்சி செய்வோம். ஆண்டோடைய காரியங்கள் முழுமையோடு அறுவடைக்கு கூலி ஆட்களை சேர்க்க எப்படிப்பட்ட பணியை செய்ய வேண்டும். அறுவடை மிகுந்து விளைந்து முற்றி போய் சேதப்பட்டு கிடைக்கிறது. அந்த சேதப்பட்டு கிடைக்கிற ஆன்மாக்களை மீட்க ஒவ்வொரு மனிதர்களுடைய ஆர்வம் என்ன, அவங்களுடைய பங்கு என்ன. இந்த உலகத்தில் படித்தாரு, எல்லாத்தையும் ஆண்டுகொள்கன்னு அதிகாரத்தோடு நமக்கு படைச்சி கொடுத்துட்டாரு. நம்ம எல்லாத்தையும் அனுபவிக்கிறோம், எல்லாத்தையும் உண்டு மகிழ்ச்சியாக இருக்கிறோம். ஆனால் வருகிற போது இந்த ஆவிக்குரிய உடலில் எந்த அளவு நம்ம அக்கறையாக இருக்கிறோம். ஆவிக்குரிய உடலில் எத்தனை பேர் அக்கறை இல்லாமல் இருக்கிறாங்க, உலக காரியங்களில் அக்கறையாக இருக்கிறாங்க. ஆண்டவர் என்ன பார்க்கவா போகிறாரு, ஆண்டவர் என்ன கேட்கவா போகிறாரு. ஏனோதானோ இது தானே வந்த உலகம், தானே வந்த பொருட்கள், தானே வந்தது தண்ணி, தானே வந்தது காற்று, தானே வந்தது சூரிய ஒளி, தானே வந்தது தானியங்கள், பழங்கள், மலர்கள், மணல், தண்ணி, பெட்ரோல், டீசல், இப்படி எல்லாமே தானே முளைச்சி வந்தது. தங்கம் வைடூரியம் தானே வந்தது. அப்படின்னா ஆண்டவர் படைத்ததை தான் நம்ம பயன்படுத்திக்கிறோம். ஒவ்வொன்றுக்கும் கணக்கு கொடுக்கணும். அப்போ நம்ம ஒரு அளவோடு தான், கணக்கோடு தான் அதை பயன்படுத்தணும். தேவைக்கு மிஞ்சி போகாமல் ஒரு குறிப்பிட்ட அளவோடு நம்ம எதையும் பயன்படுத்தி மகிழ்ச்சியாக இருக்கணும். பிறரையும் மகிழ்விக்கணும். பிறரையும் ஆண்டவரிடத்துக்கு கொண்டு வரதான் அகிலத்தையும் படைத்து ஆண்டு கொள்ள நமக்கு ஒப்படைத்தார். நம்ம அவர் வருகிற பொழுது நம்ம அவருக்கு மகிழ்ச்சிப்படுத்த நம்ம என்னென்ன தயாரிக்கணும், எப்படி நம்ம வாழணுங்கிறத நம்ம சொல்லிக் கொடுக்க அழைக்கப்படுகின்றோம். எனவே 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் 1-8 உள்ள இறைவாசனங்களை வாசித்து தியானிப்போம். கடவுள் முன்னிலையிலும் வாழ்பவருக்கும் இறந்தவருக்கும் தீர்ப்பு அளிக்கப் போகிற கிறிஸ்து இயேசு முன்னிலையிலும் அவர் தோன்றப் போவதை முன்னிட்டு அவரது ஆளுகையை முன்னிட்டும் நான் ஆணையிட்டு கூறுவது, இறை வார்த்தை அறிவி. வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இதை செய்வதில் நீ கருத்தாயிரு. கண்டித்து பேசு, கடிந்துகொள். அறிவுரை கூறு, மிகுந்த பொறுமையோடு கூட அறிவுரை கூறு. கற்றுக்கொடு. ஒரு காலம் வரும், அப்பொழுது மக்கள் நலம் தரும் போதனைகளை தாங்கிக் கொள்ள மாட்டார்கள். மாறாக செவித்துணவு கொண்டவர்களால் தங்கள் தீய நாட்டங்களுக்கு ஏற்ப தங்களுக்கென போதகர்களை திரட்டிக் கொள்வார்கள். உண்மைக்கு செவிசாய்க்க மறுத்து புனை கதைகளை நாடி செல்வார்கள். நீயோ அனைத்திலும் அறிவு தெளிவோடு இரு. துன்பத்தை ஏற்றுக்கொள். நற்செய்தியாளரின் பணியை ஆற்று. உன் திருத்தொண்டை முழுமையாய் செய். ஏனெனில் நான் இப்பொழுதே என்னை பலியாக படைக்கிறேன். நான் பிரிந்து செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன். என் ஓட்டத்தை முடித்துவிட்டேன். விசுவாசத்தை காத்து கொண்டேன். இனி எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகையே.
அதை இறுதி நாளில் ஆண்டவர் எனக்கு தருவார். நீதியான அந்த நடுவர் எனக்கு மட்டுமல்ல, அவர் தோன்றுவார் என விரும்பி காத்திருக்கும் அனைவருக்குமே தருவார். இது கிறிஸ்து இன்று நமக்கு கொடுக்கும் செய்தி. இது ஆண்டவர் நமக்கு வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்புக்குரியவர்களே, அழகாக தெளிவாக வேதம் நம்மோடு வார்த்தையான தேவன் பேசுகிறார். கடவுள் முன்னிலையிலும் வாழ்பவர், இறந்தவங்க, ஆண்டவர் இனி அவருடைய ஆளுகையை முன்னிட்டு இனி 2ஆம் வருகையில் அவருடைய ஆளுகை எப்படி இருக்கும், அவர் எப்படி ஆட்சி செய்வார், அவர் வர்ற போது அவர் முன்னிலையில் நீங்கள் இத்தனை வருஷம் இந்த பூமியில் ஆண்டு கொள்ளுங்கன்னு கொடுத்தேன், எண்ணத்தை கொண்டு வந்து அவர் முன்னிலையில் படைக்க போகிறீங்க, எண்ணத்தை அவர் முன்னிலையில் சமர்ப்பிக்க போகிறீங்க, கணக்கு ஒப்பு வைக்க போகிறீங்க அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு காலம் வருது. அதுக்கு தான் சொல்கிறாங்க, அவர் வருவதற்கு அவர் முன்னிலையில் ஏதாவது ஆண்டவருக்கு இந்த உலகத்தில் படைத்து இத்தனை வருடங்கள் வாழ வைச்சார், அவர் மீண்டும் அவரோடு என்னை அழைத்து செல்ல வந்திருக்கிறாரு. அப்போ அவர் கொடுத்த பணியை நான் செய்து முடித்திருக்கணும். அந்த முடித்த பணியில் அவர் ஒரு திருப்தி அடையணும், மகிழ்ச்சி அடையணும். அப்போது என்னை பார்த்து அவர் சொல்லணும், நன்று நம்பிக்கைக்குள்ள நல்ல பணியாளனே, சிறியவற்றில் நான் நம்பிக்கைக்குரியவனாக இருந்ததால் உன்னை பெரியவற்றிற்கு அதிகாரியாக்கிறேன், உன் தலைவனின் மகிழ்ச்சியில் நீயும் பங்குகொள் என்று சொல்லணும். அப்படி நம்ம வாழணும். அதை தான் ஆண்டவர் நமக்கு கூறுகிறார். வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இறைவார்த்தை அறிவி, வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இதை செய்வதில் என் கருத்தாயிரு. இறைவார்த்தை, நற்செய்தி, அவர் செய்த நன்மைகளை, அவர் செய்த எவ்வளவோ நன்மைகள் உண்டு. ஏசப்பா செய்தது, அவர் நலிந்தோருக்கு நல் வாழ்வாய் இருந்தார், பசித்தோரை நலன்களால் நிரப்பினார், செல்வரை வெறுங்கையினா அனுப்பினார், ஏழைகளை உயர்த்தினார், அவர் குருடர்களுக்கு பார்வை கொடுத்தார், செவிடர்களை கேட்க வைத்தார், இறந்தவர்களை உயிர்ப்பித்தார், அப்பம் பழுகச் செய்தார், தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினார், ஏழைகள் சார்பாக வாழ்ந்தார், ஏழைகளுக்காக வாழ்ந்தார், அதிகாலையில் எழும்பி ஜெபித்தார், தந்தையின் வல்லமையை பெற்றுக்கொண்டார், ஒருமனப்பட்டு அனைவரிடத்தையும் தீமை செய்கிறவங்க, மதவாதிகள், மறை வல்லுநர்கள்ட்ட போய் அவர் கடிந்து பேசினார், கடிந்து கொண்டார். தீமைக்கு எதிராக நீங்கள் நடக்கிறீங்க, அநீதிக்கு எதிராக சட்டம் தீட்டுறீங்க, இதெல்லாம் தவறு என்று கடிந்து பேசினார், கடிந்து கொண்டார். அதே போல் அவருடைய சார்பாக நம்ம அந்த உலகத்தில் விட்டுருக்கிறாரு. அவர் சாயலாக அந்த உடல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய உடல் நம்ம பெற்றிருக்கிறோம். அவருடைய சாயலாக மனித சாயலிலும் இருக்கிறோம். அதனால் கடிந்து கொள்ளணும். தீமையை செய்கிறவங்களுக்கு உடந்தையாக இல்லாமல், அவங்களோட ஒத்து போகாமல் தீமைன்னு சொல்ல தெரிஞ்சிருக்கணும். கடிந்து கொள்ளணும். அந்த தப்பு மீண்டும் அந்த பாவத்தில் விழுந்து பிசாசுக்கு அவங்கள பலியாக்கிடாமல் ஆண்டவருக்கு அந்த ஆன்மாவை மீட்டு கொடுத்துடணும். தீமை செய்து பாவம் செய்து இந்த உலகத்தில் பணத்திற்கும் ஜாதி மதக்கும் கலவரத்துக்கும் ஆட்கொள்ளப்பட்டு அந்த ஆன்மா அழிந்து பிசாசு கையில் போவதோட அதை எப்படியாவது மீட்டு ஆண்டவரிடத்து கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு சிந்தை உள்ளவர்களாக, ஒரு ஜப பாரம் உள்ளவங்களாக, இவங்களை குறித்து ஒரு பாரம், ஒரு கண்ணீரோடு ஜெபித்து இவங்கெல்லாம் எப்படி மனம் மாறி ஆண்டவர் இடத்துக்கு வரணுமே, இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு வாஞ்சியோடு கூட ஜெபிக்கக்கூடியவங்களா இருக்கணுங்கிறது ஆண்டவர் விரும்புகிறாரு. அப்போ அறிவுரை கூறணும் அவங்களுக்கு. நமக்கு ஏன் அவங்களுக்கு வம்பு, நம்ம போய் அறிவுரை கூறுவானு, நம்ம போய் சொல்வானு, நமக்கு பிரச்சனை வருவானு ஒதுங்கி போகக்கூடாது. ஏன்னா இந்த உலகத்தை ஒவ்வொருவருக்கும் நம்ம கணக்கு கொடுக்கணும். ஒவ்வொருவருக்கும் நம்மளோட ஒருத்தர் நல்லவங்களாக இருப்பாங்க, ஒருத்தவங்க பாவம் செய்கிறவங்களா இருக்கும். அந்த பரிசுத்தமாக இருக்கிறவங்க, அந்த நல்லவங்களாக இருக்கிறவங்க, அந்த தீமையாக இருக்கிறவங்கள, தப்பு செய்கிறவங்கள திருத்துவதற்கு தான் ஒரு நல்லவரும் ஒரு பாவியும் ஆண்டவர் ஒப்பிட்டு சொல்கிறார். ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்கன்னா, ஒரு கணவன் நல்லவராக இருப்பாங்க, மனைவி கெட்டவங்களாக இருப்பாங்க. அந்த மனைவி நல்லவங்களாக இருப்பாங்க, கணவன் கெட்டவங்களாக இருப்பாங்க. அவங்க இவங்கள மனம் மாற்றி 2 பேரும் ஆண்டவர் எடுத்து வரணும். அதுதான் ஆண்டவர் விரும்புவது. அப்போ ஒரு நாட்டு மக்கள் இன்னொரு நாட்டு மக்களை மீட்கணும், ஜெபிக்கணும்.
ஒரு கிராமத்து மக்கள் அடுத்த கிராமத்து மக்களாக ஜெபித்து அந்த மக்களை மீட்கணும். நம்ம குடும்பத்தில் அடுத்த பக்கத்து வீட்டு குடும்பமும் மீட்கப்படணும். அவங்களும் மகிழ்ச்சியாக இருக்கணும். ஆண்டவருடைய வருகையில் அவங்களும் அந்த வருகையின் மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கணும். நம்ம போல பிறரையும் தன்னை போல பிறரையும் நேசிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் இதுதான் சொல்கிறாரு. அப்போ பொறுமையோடு அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். ஏன் இப்படி சொல்கிறாங்க ஆண்டவர்னா, அவர் வரக்கூடிய காலங்கள் நெருங்கிடுச்சு. அவர் கடவுள் முன்னிலையில் இத்தனை வருஷம் நீங்கள் ஆண்டு கழித்து களி கூர்ந்து இருந்தீங்களே, ஆண்டவருக்கு என்னத்தை நீங்கள் படைக்க போகிறீங்க? ஆண்டவருக்கு என்னத்தை கொடுக்க போகிறீங்க? மகிழ்ச்சிப்படுத்த வெறுமனே போய் அவரை சந்திக்க போகிறீங்களா? ஒரு வீட்டுக்கு போனால் கூட நீங்கள் விருந்தாடியே ஏதோ வாங்கிட்டு தான் போய் அவங்களை மகிழ்ச்சிப்படுத்துறீங்க. இப்போ இத்தனை வருடம் உங்களுக்கு கொடுத்த ஆண்டவருக்கு எல்லாத்தையும் ஆண்டுகொள்க, வீடு, மன, சொத்து, சுகம், தண்ணீர் விலை கொடுத்தா வாங்குகிறோம், காற்றை விலை கொடுத்தா வாங்குகிறோம், சூரிய ஒளி விலை கொடுத்தா வாங்குகிறோம், மரம் செடி கொடிகளிலிருந்து விளையக்கூடிய கனிகள், பழங்கள், தானியங்கள், பூக்கள், வேர்கள், விறகுகள், கட்டில், மெத்த எல்லாமே நம்ம பயன்படுத்துவது எல்லாமே இயற்கைகளிடமிருந்து. இந்த இயற்கைகளையெல்லாம் நீங்கள் பணம் கொடுத்தா வாங்குறீங்க, எல்லாம் பூமியிலிருந்து விளையுது. பூமியே ஆண்டவர் படைச்சது தான், மனிதனும் ஆண்டவர் படைச்சது தான். மரம் செடி கொடி, இயற்கை, காற்று, தண்ணீர், வெப்பம் எல்லாமே ஆண்டவர் படைச்சது தான். இப்போ எதுவுமே நம்ம படைச்சதுன்னு மனிதன் படைச்சதுன்னு சொல்லி பெருமைப்படுத்திக்க முடியாது. அப்போ அவர் கொடுத்ததை பயன்படுத்திக்கிட்டு ஒரு ஆன்மா கூட மீட்கப்படலையா? சுயநலமாக வாழ்ந்தீங்களா? அகங்காரமாக தற்பெருமையாக வாழ்ந்தீங்களா? சாத்தானுக்கு உடந்தையாக வாழவா உங்களுக்கு இந்த உலகத்தெல்லாம் படைச்சி உங்களுக்கு ரத்தம் சிந்தி நான் பாடுபட்டு உங்களுக்கு இந்த உலகத்தில் வாழ வைத்தேன் அப்படின்னு கொஸ்டின் கேட்பதற்கு முன்பாக ஏதாவது ஆண்டவருக்கு, இந்த உலகத்தில் படைத்த ஆண்டவருக்கு, எத்தனை வருடங்கள் கொடுத்த ஆண்டவருக்கு ஏதாவது ஒரு நன்மை செய்து இந்த உலகத்தை விட்டு பிரிகிற போது என் ஆவிக்குரிய உடலோடு நான் ஆண்டவரிடத்திற்கு செல்கிற போது அவரை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய நல்ல காரியங்களை நான் செய்து ஒரு வெற்றி வாகையை ஆண்டவருக்கு கொண்டு ஒரு மகிழ்ச்சியை நான் அன்பை வாழ்ந்தேன், இரக்கத்தை வாழ்ந்தேன், மன்னித்து வாழ்ந்தேன், பகிர்ந்து உண்டு வாழ்ந்தேன், என்னை போல பிறரை மதித்து வாழ்ந்தேன். ஆண்டவருடைய காரியங்கள், ஆண்டவர் செய்த நன்மைகளெல்லாம் சொல்லி கொடுத்தேன். திருடக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, அடிக்கக்கூடாது, காயப்படுத்தக்கூடாது, குற்றப்படுத்தக்கூடாது அப்படின்னு நான் சொல்லி கொடுத்தேன். மனம் மாற்றினேன், மனம் தெரிந்திருக்கிறாங்க அப்படின்னு 10 ஆன்மாக்களை கொண்டு போய் அவர் முன்னிலையில் நிறுத்துகிற போது அவர் நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளனே, சிறியவற்றில் நம்பிக்கைக்குரியவனாக இருந்தால் உன்னை பெரியவற்றிற்கு அதிகாரியாக்கிறேன், நீ உன் தலைவனின் மகிழ்ச்சியில் வந்து கலந்து கொள்ளும் அப்படின்னு நம்ம தட்டி கொடுத்து பாராட்டி தூதர்களுடைய அந்த பெரிய விருந்தில் நம்மளை கொண்டு அழைத்துட்டு செல்வார். ஒரு பாவி மனம் திரும்புவதை குறித்து விண்ணகம் களி கூர்ந்து ஒரு விருந்து கொண்டாடுகிறதாம். அப்போ பாவியாகவே சாவதற்காக அவர் சிலுவையில் அறையப்படலை. நம்ம பாவியெலாம் இருக்கிற நம்ம மனம் திரும்பி பரிசுத்தவான்களாக மாறி பரலோகத்திற்கு செல்ல வேண்டும் என்பதற்காக தான் அவர் வாழ்வையும் சாவையும் படைத்தார். பாவமும் புண்ணியமும் இருக்குது, பரிசுத்தமும் அசுத்தமும் இருக்குது. அசுத்தத்தை விட்டு விலகி பரிசுத்தத்தை தெரிந்து கொள்வது தான் நாம் ஒரு நற்செய்தி பணியாளன் பிறருக்கு கற்றுக் கொடுப்பது, தானும் வாழ்வது என்பதை வலியுறுத்துகிறது. எனவே ஒரு காலம் வருது, அப்போது நலந்தரும் போதனைகளை தாங்க மாட்டாங்க. ஆண்டவர் கேட்குற கொஸ்டினுக்கு பதில் சொல்ல முடியாது, அவருக்கு கணக்கு கொடுக்கணும். எல்லாவற்றுக்கும் நம்ம அனுபவிக்கிற ஒவ்வொன்றுக்கும் கணக்கு கேட்பார். அப்போ அவருடைய கேள்விக்கு பதில் சொல்ல முடியாத, தாங்க முடியாது, உள்ளம் உடைக்கப்படும். அவருடைய தண்டனைக்கு நம்ம தாங்க முடியாதவர்களும் ஆகிடுவோம். அதனால் கண்டதையும் காதில் கேட்டு கண்டதையும் செய்து தீமையானவர்களுக்கும் தீய மனிதர்களோடு உறவு, தீய நண்பர்களோடு உறவு வைப்பது, புனை கதைகளை எல்லாம் கேட்பது, அவங்களோட இந்த உலகத்து கதைகளை பேசுகிறவங்கள்ட்ட நாடி தேடி செல்வது, அதெல்லாம் தவிர்த்து விட்டு நீங்கள் ஒரு நற்செய்தி பணியாளனும் அனைத்திலும் அறிவு தெளிவோடு இருங்க. துன்பத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. ஒரு நற்செய்தி பணியாளன் பணியை மட்டும் ஆற்றுங்க. உன் திறனை ஒரு திருத்தொண்டை முழுமையாக செய்யுங்க, அறகுறையாக இல்லை, மகிழ்ச்சியோடு முழுமையாக பகிர்ந்துண்டு. எப்படி ஆதி கிறிஸ்தவர்கள் ஒன்று கூடி
ஜெபித்தார்கள். தனக்குள்ளதெல்லாம் பொதுவாக வைத்து பகிர்ந்துண்டார்கள். ஒன்று கூடி ஜெபித்தார்கள். அப்பம் பிடுவதிலும் பகிர்ந்துண்பதிலும் ஒன்றாக இருந்தாங்க. அது வீடுகள் தோறும் சென்று ஜெபித்தாங்க. இதே போல் வாழுங்க அப்படின்னு சொல்லி தான் ஒரு நற்செய்தி பணியான முழுமையான அந்த பணியை செய்யணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரு. நம்ம அறிவிக்கணும். மேலுமா நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன், ஓட்டத்தை முடித்து விட்டேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டு இனி எனக்கென வைக்கப்பட்டிருப்பது வாழ்வுக்கான வெற்றி வாகையை அதை இறுதி நாளில் ஆண்டவர் எனக்கு தருவார் என அந்த தலை நடுவர். எனக்கு மட்டுமல்ல, அவர் தோன்றுவார் என விரும்பி காத்திருக்கும் அனைவருக்கும் தருவார் அப்படின்னு நம்ம காத்திருக்கணும். நன்மை செய்தவங்க, பரீட்சை எழுதினவங்க அந்த வெற்றியா தோல்வியா, வெற்றியை தான் விரும்புவோம். நம்ம அந்த வெற்றிக்காக காத்திருப்போம். நல்லா பரீட்சை எழுதாதவங்க ஃபெயில் ஆகிடுவாங்க. அதே போல் இந்த உலகத்தில் நம்ம பரீட்சைக்காக இப்போ ஒரு பள்ளிக்கூடம் இந்த பள்ளிக்கூடத்தில் நம்ம பயில்றோம், கற்றுக்கிறோம். அந்த கற்றுக்கொண்டு அதை வாழும்போது பரீட்சை நல்லதாக நல்வாழ்வு வாழ்ந்தோம்னா வெற்றி பெற்று பரலோகத்திற்கு போவோம். அவரும் நம்மளை அன்போடு அழைத்து செல்வார். நம்ம கொடுக்கப்பட்ட பயிற்சிகளெல்லாம் ஃபெயில் ஆகிட்டோம்னா நம்ம பரலோகத்துக்கு போக முடியாது, ஃபெயில் ஆகிடுவோம். அதனால் இந்த பள்ளிக்கூடத்தில் முழுமையான ஒரு தேர்ச்சியை பெற்றுக்கொள்வோம், கற்றுக்கொள்வோம். ஆண்டவரோடு பயணிக்க இந்த பயிற்சிகள் நமக்கு ரொம்ப தேவை. ஒரு உண்மை சம்பவத்தை கூட நம்ம இன்னைக்கு கேளுங்க. ஒரு குளிர் பிரதேசத்தில் ஒருத்தர் தன் ஊழியத்தை செய்ய, கடமையை நிறைவேற்றவும், நற்செய்தி பலியான தன் உயிரையும் தர ஒரு ஆயத்தமாக இருக்கணுங்க. ஒரு பனி படர்ந்த இடத்தில் ஒரு இராணுவ காவல் வச்சிருக்கிறாங்க. அவர் உண்மையான ஒரு போர் வீரன். அவர் உண்மை சம்பவம் இது. ஒரு பனி பிரதேசத்தில் அவர் ஒரு இராணுவத்தில் பணி செய்கிறாரு. அப்போ அந்த போர் வீரன் கடுமையான குளிரங்க, அந்த ஒரு பனித்தூரல், மழை பெய்யுது, வெயில் அடிக்குது, எல்லா சூழ்நிலையிலும் அவர் அங்கே இருந்து உண்மையில் பணி செய்கிறார் ஒருத்தர். அதுக்கு மாறாகவும் சில பேர் இருக்கிறாங்க. தனது இடத்திலிருந்து உறுதியாக நின்று அந்த பனி போல் உறைந்து போன அந்த பனி படலத்தில் அவர் நின்று யார் போனாலும் யார் வந்தாலும் தன்னுடைய பணியில் அவர் கண்ணும் கருத்துமாக இருக்கிறாரு. அவர் அப்படி இருக்கிற போது அந்த பனி பள்ளத்திலே பனியாக ஆகி ஒரு சிலை போல் மறைந்து இறந்து போயிடுறாரு. அப்போ அந்த தலைவர் வராரு. பார்க்குற போது இன்னும் கூட இருந்த நண்பர்கள் இந்த பனியில் என்னால் இருக்க முடியாதுன்னு நெருப்பில் அனல் காட்டிக்கு போயிடுறாங்க. அந்த நெருப்பில் குளிர்காய போயிடுறாங்க. ஆனால் அவர் பார்க்குற போது, ராஜா வர்ற போது அவர் அந்த இடத்துல பனியாகவே மாறி இறந்து போய் நிற்கிறாங்க. அப்படின்னு தான் நின்ற இடத்துலையே இறந்து போய் நிற்பதற்கு அந்த காட்சியை பார்க்குறாரு ராஜா பார்க்கும்போது தனது கிரீடத்தை எடுத்து இறந்து போன அவனுடைய தலையில் வைத்துட்டு, இப்படி தான் ஒரு உண்மையான ஒரு வீரன் தனது பணியை செய்யணும் அப்படிங்கிறதுக்கு அவர் தன்னுடைய கிரீடத்தை எடுத்து கனப்படுத்துகிறார். கனத்திற்கும் மகிமைக்கு ஒரு இடத்திற்கு பாத்திரவான் இந்த போர் வீரன். இவன் பிழைத்திருந்தால் எனது ராஜ்யத்திற்கு தலைவனாக இவனை உயர்த்தி வச்சிருப்பேன். ஆனால் அவன் இறந்துட்டான். இவ்விதமாக அந்த ஊழியனுடைய உண்மையும் உத்தமமாக தன்னுடைய பணியை செய்ததுனால, விசுவாசத்திலும் வீரத்துடனும் தன் வேலையை முடித்ததனால் வாடாத ஒரு நித்திய கிரீடத்தை நான் தருவேன் அப்படின்னு ஆண்டவர் அவருக்கு சொல்கிறாரு. இப்படி வாழ்கிற போது உண்மையான நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன், ஓட்டத்தை முடித்து விட்டேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இனி எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி இறுதி நாளில் ஆண்டவர் எனக்கு தருவார், நீதியான நடுவர் எனக்கு மட்டுமல்ல, அவர் தோன்றுவார் என விரும்பி காத்திருக்கும் அனைவருக்கும் தருவார் என்ற நம்பிக்கையில் அந்த இறந்து போன அந்த போர் வீரன் ஆண்டுடைய மாட்சியில் நன்று நல்ல நம்பிக்கை நல்ல பணியாளனே, சிறியவற்றை நம்பிக்கைக்குரியவனாக இருந்தால் உன்னை பெரியவற்றுக்கு
அதிகாரி ஆகிறேன் என்று பரலோகத்திற்கு அவன் கிரீடம் சூட்டப்பட்டு அழைத்து செல்லப்படுகிறார். இப்படி தான் ஆண்டவர் கொடுத்த வருகையின் ஆண்டவருடைய நமக்கு கொடுத்த காலங்களை வயதுகளை பயன்படுத்தி நாட்களை பயன்படுத்தி நற்செய்தி நற்செய்தியாக நல்லவர்களாக வாழ்ந்து ஆண்டவருடைய மகிமையில் பங்கு கொள்ள அவருடைய கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரர்களாக இருக்க உண்மையோடும் அன்போடும் பணிபுரிவோம். ஆண்டவரின் ஆசிரை பெற்ற அந்த போர் வீரனைப் போல நாமும் ஜெயிப்பதற்கு நம்முடைய அன்றாட பணி வாழ்க்கையில் நம் நற்செய்தி பணியாளனாய் வாழ அழைக்கப்பட்டுள்ளோம் என்பதை உணர்ந்து வாழ நாம் வரம் வேண்டுவோம். ஜெபிப்போமாக. இயேசுவே துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நல்ல நேரத்தில் ஒரு தீமோத்தேயு எப்படி ஆண்டவருடைய முன்னிலையில் அவர் இறந்தவருக்கும் வாழ்வோருக்கும் அவருடைய ஆளுகை வரப்போகிற பொழுதும் எப்படி நீங்கள் வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் நீங்கள் என்னுடைய செய்தியை கடிந்து கொள்ளுங்கள், கண்டித்து திருத்துங்க, அறிவுரை கூறுங்க, மிகுந்த பொறுமையோடு கற்றுக் கொடுங்க. நான் வருகிற போது திரும்ப உங்களுக்கு நற்செய்தி உங்களை ஒன்றும் செய்ய முடியாது, நேரம் இருக்கும்போதே நீங்கள் இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று நமக்கு கொடுக்கப்படுகிற இந்த அறிவுரைகள் மூலமாக நம் வாழ்வை சீரமைத்து கொள்வோம். ஆண்டவருடைய மகிமையில் மாட்சியில் பங்கு கொள்வதற்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் ஆண்டவருடைய மாட்சியில் நமக்கு இடம் கிடைக்க இந்த வாழ்கின்ற வாழ்க்கை ஒரு நிரந்தரமான வாழ்க்கை அல்ல. கொடுக்கப்பட்ட இந்த நாட்களிலே நாம் நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு தயாராகுவோம். அன்பான ஆண்டவரே, இதோ இந்த அருமையான நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இதோ அநேக விதமான ஆசீர்வாதங்களும் வரங்களும் எங்களது இதயத்தை நிறைத்து நன்றியாலும் துதியாலும் பொங்கி வழிய செய்கின்றன. ஆனால் இதயத்தினாலும் நாவினாலும் மட்டும் உம்மை துதித்தால் போதுமானதாகாது. நாங்கள் சொல்லாலும் செயலாலும் வாழ்வாலும் உமது பணியை செய்து உமக்கு அர்ப்பணித்து வாழ எந்த தகுதியுமற்ற எங்களை மரணத்திலிருந்து விடுவித்து ஜீவனுக்கு கொண்டு வந்து உமது ஒற்றுமையிலும் அன்பிலும் சேர்த்ததற்காக துதிக்கிறோம் ராஜா. எங்களுக்கு என்ன தேவை என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அருமையான எங்கள் இயேசுவே, நீர் உமது படைப்புகளிலே எங்கள் படைப்பின் படைத்த பொழுது எங்கள் தேவைகளையெல்லாம் அறிந்து எங்களுக்கு தேவையானதை கொடுத்தீர். நீர் நேசிப்பது போல யாவரும் நேசிக்க முடியாது. நீர் எங்களை அன்பு செய்தது போல, நீர் எங்களுக்கு கொடுத்த இதயத்தை போல யாரும் உண்மை போல வாழ முடியாத இந்த உலகத்திலே உம்மை மட்டுமே நாங்கள் நேசிப்பதற்கு உதவி செய்ய நீ எங்களை உருவாக்கினீர் ஆண்டவரே. உமது பாதத்தில் அமர்ந்திருக்கும் நாங்கள் மகா பெரிய அரியல் அமர்வதை பார்க்கலும் உயர்ந்து உம் பாதத்தண்டையில் அமர்ந்திருக்கிற நித்திய அந்த மகிமையின் சிங்காசனத்தில் இருப்பது போன்று இப்போது உமது பரிசுத்த பாதபடியில் பலிபடத்தலில் எங்களை ஜீவ பலியாக எரிபலியாக ஒப்பு கொடுக்கின்றோம். கிருபையும் எங்களை கிருபையோடு கூட ஏற்றுக்கொள்ளும். எங்கேயானாலும் எவ்விதத்திலும் உமது ஊழியத்தில் எங்களை பயன்படுத்தும். நீர் எங்களுடன் என்னுடையவர், நான் உம்முடையவர். நீர் உமது கரத்தில் இந்த மண்ணை எடுத்து உமது சொந்த சாயலாக உருவாக்கி உமது அன்பு குமாரன் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு தந்தீரே. எல்லா கனமும் மகிமையும் துதியும் நன்றிகள் உமக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆமீன். பிரைஸ் தி லார்ட்.